ஒரு நாள் விடுமுறைக்கு பின் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தடுப்பணை அமைப்பதற்கு முதுநிலை ஆய்வு செய்ததில் இத்திட்டத்தளம் தடுப்பணை அமைக்க ஏதுவாக உள்ளது. இது நிலத்தடி நீர் உறிஞ்சல் வகைப்பாட்டில் நீர் உறிஞ்சுதல் வகைப்பாட்டில் அதிநுகர்வு பகுதியாகவும் ஓவர் எக்ஸ்பால்டேட் நிலத்தடி நீர் செறிவூட்டும் மண்டலத்தில் ஹைலி ஃபேவரபிள் ஃபார் ரிசர்ச் மண்டலத்தில் அமைந்துள்ளதால் விரிவான தளாய்வு செய்து மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் நிதி நிலைமைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஏபி ஜெயசங்கரன் இருக்கையில்லை. மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் பரக்காணி என்னும் இடத்தில் தடுப்பணை ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பணையின் வலது பக்கம் போன அந்த ஃப்ளட் ஏற்பட்ட போது வலது பக்கம் முழுவதுமாக உடைக்கப்பட்டு இன்றைக்கு அது பக்கச்சுவர் இல்லாமல் இருக்கிறது. அதனுடைய வலது பக்கத்தில் கனியங்குழி பகுதியில் வைக்கலூர் பகுதியில் அந்த பக்கச்சுவர் கட்டித்தருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இப்படி ஏற்பட்ட உடைப்புகள் சரி செய்வதற்கு ஒரு நாள் விடுமுறைக்கு பின் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.